ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடில்லாத திருப்பெயராலே இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல விடுமுறை நாளிலே மிக சிறப்பாக வாலிபர்களுக்கான இந்த கூடுகையை ஆயத்தம் செய்து சுமார் ஒரு 3 மாதங்களாக இதற்கென்று மிகப்பெரிய பிரத்யேகமான பணிகளை மேற்கொண்டு வருகிற அன்பு போதகர்கள், குறிப்பாக இதற்காக அநேக முயற்சிகளை எடுத்த அருமையான அன்புக்குரிய சகோதரர் திரு நலன்குமார் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அவர்களை நான் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த ஸ்தலத்தினுடைய போதகர் அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்காகவும் அம்மா அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த இடத்திலே வாலிபர்களுக்காக பிரத்யேகமாக இந்த 2 நாட்கள் கூடுகையை ஆயத்தம் செய்து மிக சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஐயா அவர்களை நான் சார்ந்திருக்கிற CSI நன்மை பேராலயம் இரும்பாலை போதக சேகத்தின் சார்பாக அன்போடு நான் அவர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மிகச்சிறப்பாக பாடல்களை பாடி துதி ஆராதனையிலே நடத்தின அருமையான அன்பு சகோதரர்களையும் நான் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டங்களிலே வாலிபர்கள் எதை நோக்கி பயணமாய் கொண்டிருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது எழும்புகிற சூழலுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த சூழலில் இன்று ஏறக்குறைய ஒரு 200 பேராவது இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாலிபர்களாக இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருப்பது ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் முழு மனதோடு நான் சொல்லுகிறேன். நீங்கள் வருங்காலத்தில் இந்த தேசத்தை கட்டி எழுப்புகின்ற மாபெரும் தூண்களாகவும் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய சக்திகளாகவும் நீங்கள் மாற இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து இந்த இடத்துல நான் உங்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் பலதரப்பட்ட ஆலயங்களிலிருந்தும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் நாம் வந்திருக்கிற ஒரு நோக்கம் ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒருவராலும் நமக்கு நன்மையை தர முடியாது என்ற ஒரு மாபெரும் சாட்சியாக இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல இந்த நாளிலும் இந்த நிகழ்வுகளை நேரடியாக மற்ற உலகத்திற்கு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் எடுத்து செல்லுகின்ற அளவுக்கு அழகாக பிரத்யேகமாக ஆசி டிவி அதை மிக அழகாக அதை ஒளிபரப்பு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலும் நான் அந்த நிகழ்வுகளை பார்த்தேன். இதனுடைய ஃபவுண்டர் திரு ஈனோக்கையா அவர்களுக்காக அருமையான திருமதி ஸ்டெல்லாம்மா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்களை சந்தித்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே ஆசி டிவியை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்காக அநேக மக்களுக்கு இந்த பாடல்கள், இந்த செய்திகள், இந்த நிகழ்வுகள் சென்றடைய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அவர்களை வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களை நான் வாழ்த்துகிறேன். மேடையில் வீற்றிருக்கிற மற்ற போதகர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாம் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒரு சிறிய காரியத்தை நான் சொல்லி ஒரே ஒரு பாடல் ஒன்றை உங்களோடு இணைந்து பாட நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாலிபர்களை குறித்து என்ன திட்டங்களையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கிற பொழுது வாலிபர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அடித்தளமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தானுங்க? இன்னைக்கு தமிழகத்தினுடைய தலையெழுத்து மாறினதுக்கே யார் காரணங்க? வாலிபர்கள் தான் காரணம். ஒரு குடும்பத்தினுடைய வறுமை நிலையோ அல்லது அவருடைய சூழலோ மாறி நல்ல நிலை வருவதற்கான அடித்தள காரணம் யாரா இருப்பாங்கன்னா ஒரு வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு திருச்சபை இந்த அளவுக்கு எழுந்து கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயமாக அநேக வாலிபர்கள் இதற்கு உதவியாக இருந்திருப்பார்கள். அழகாக திருமறை சொல்லுகிறது, உன் சிறு வயதில் சொல்லவில்லை, உனது வயதான நேரத்தில் சொல்லவில்லை, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்றுதான் திருமறை அழகாக சொல்லுகிறது. ஆகவே திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாலிப காலத்தில் அதிகமாக செயலாற்றக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வாலிப காலத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஆழமுடையதாகவும் சிந்தித்து செயல்படக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இன்று இங்கு அமர்ந்திருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் எதிர்காலத்தில் நீங்கள் எத்தனை பேர் மிஷினரிமார்களாக போக போகிறீர்களோ
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரராக மாறப்போகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. கட்டாயமாக இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய எழுப்புதல் அது உருவாகும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். இந்த இடத்திலிருந்து எழும்புகிற ஒவ்வொரு ஊழியரும் ஊழியக்காரரும் அவர்கள் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறுவார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் உன் தாயின் கர்ப்பத்தில் ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ சூழல்களில் பிள்ளைகள் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கிற நேரங்களில் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் உங்களுடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோரோடும் நீங்கள் இருக்கின்ற திருச்சபையோடும் திருச்சபை ஊழியர்களோடும் அதென்றென்றும் தங்கி தாம்பரிக்கும்படியாக நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். உங்களோடு இணைந்து ஒரே ஒரு பாடல் ஒன்றை பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பதாக ஒரு சாட்சியோடு இந்த பாடலை நான் பாட நான் உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பாடல் இருக்கிற வரிகள், இந்த பாடலில் இருக்கிற காரியங்களை நான் எண்ணி பார்க்கிற பொழுது, இந்த சேலம் பகுதிக்கு நான் வந்த பொழுது எனக்கு சேலம் பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. அப்படி சேலம் ஒன்றுமே தெரியாத சூழ்நிலையில் நான் வந்த பொழுது எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற எந்த விதமான ஒரு திட்டமும் இல்லாத நிலையில் வெறுமையாக நாங்கள் வந்த பொழுது ஆண்டவர் இந்த இடத்தில் நான் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை கொடுத்து இந்த திட்டங்களை எப்படியாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லிய மிகப்பெரிய வெளிப்பாடுகளை கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நான் வந்த பொழுது எங்களுடைய திருச்சபையில் ஆயர் தங்குவதற்கான இல்லம் இல்லை, அங்கே வீடு இல்லை அந்த இடத்துல. அப்போது நாங்கள் இருக்கிற சாமுண்டி நகர் அந்த பகுதியிலிருந்து ரெட்டிப்பட்டி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதி வரையிலும் நான் என்ன பண்ணேன்னா வீடுக்காக அலைந்தேன். அப்படி நான் அலையிறப்போ எனக்கு யாருமே வீடு கொடுக்கலைங்க. அந்த சூழலில் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதே போல் இந்த சைடு ஃபுல்லாக நாங்கள் தேடுறோம், மாரமங்கலத்து பட்டியிலிருந்து எல்லா பக்கமும் தேடுறோம். போய் கேட்பாங்க, என்ன காரணத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி சர்ச்சினுடைய ஃபாதராக இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க இல்லை சாயந்தரம் வாங்க, நான் உங்களுக்காக வீடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நம்பிக்கையோடு மறுபடியும் வருவோம். அந்த இடத்துல வந்தால் சொல்லிடுவாங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த வீடு இதாகிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. இப்படியே எங்களுக்கு ஒரு வீடும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சூழ்நிலையில் மாரமங்கலத்து பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு அழகிய ஒரு வீடு ஒன்று ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கிடச்சிது. அங்கே நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். எங்களுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல வீடு இல்லை, ஒரு காலி இடம், எம்டி ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. அப்போது நான் சொன்னேன், என்னுடைய திருச்சபை மக்களோடு இணைந்து சொன்னேன், நம்முடைய ஆலயத்தில் ஆயர் தங்குவதற்கான ஒரு இல்லத்தை நான் கட்ட வேண்டும், அதற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பொழுது எங்களுடைய திருச்சபையில் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், அங்கே ஒன்றும் பெரிய இன்கமோ அல்லது பண சோர்ஸோ எதுவும் இல்லை, அங்கே கம்மியாக தான் இருந்தது. சொல்லப்போனால் ஒரு 0 பேலன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னும் ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்திற்கு மேலே பாருங்கள், ஹெச்டி லைன், நீங்கள் தெரியும்ல, எலக்ட்ரிக் லைன், ஹெச்டி லைன், பெரிய லைன், அது வந்து மேலே போயிட்டுருக்குது. அது நிமித்தமாக அங்கே இருக்கக்கூடிய எந்த இடங்களுக்கும் ரேட்டோ எதுவும் போகாது. கரெக்டாக எங்கள் கேம்பஸ்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டே ஒயர் உள்ளே இருக்கும். எங்கள் கேம்பஸ்குள்ளே ஒரு ஸ்டே லைன் உள்ளே இருக்குது. அப்போ அங்கே வீடு கட்ட முடியுங்களா? எதுவுமே பண்ண முடியாது. வீடே கட்டுறதுக்கான அப்ரூவலே கிடைக்காது. ஏன்னா மேலே பில்டிங் மேலே வந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக் லைன் பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு அப்ரூவலும் தரமாட்டாங்க. ஆனால் நான் என்னுடைய திருச்சபை மக்களோடு இணைந்து நான் சொன்னேன், நீங்கள் ஆயரோடு இணைந்து ஜெபித்து இதற்காக முயற்சி நாம் செய்வோம். ஒரு கை தட்டுனா ஓசை வராது,
2 பேரும் இணைந்து நாம் கைகளை தட்டினால்தான், 2 கரங்கள் இணைந்து தட்டினால்தான் ஓசை வரும் என்று சொல்லி, நானும் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாள் மாலை 7 மணி அளவில் நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் உங்களுடைய இல்லத்திலே ஜெபிங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே நான் சொன்னேன். எங்களுடைய திருச்சபை மக்களும் அதே போல் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். நானும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருக்கிற மாரமங்கலத்துப்பட்டியிலேருந்து எனது மனைவி அவர்களும் 2 பேரும் நாங்கள் போய் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஆல்டரில் கண்ணீர் விட்டு நாங்கள் ஷோ பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த இடத்துல எப்படியாவது ஒரு இல்லத்தை நாங்கள் கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து வந்தோம். அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் எங்களுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே க்ளோஸ் பண்ணோன்னா அடுத்த சண்டே தான் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா அங்கே போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இடையில ஒரு நாள் நான் எதார்ச்சியாக என்ன செய்தேன், சரி வீட்டில் இருக்கிறோமே, இன்றைக்கி காலையில் சர்ச் போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல சாவி பக்கத்து வீட்டில் இருக்கும், அதை வாங்கி திறந்து உள்ளே போய் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு நான் மேலே பார்க்குறேன், மேலே போயிட்டு இருந்தேன், அந்த கம்பியை காணோம். என்னடா இது, இங்கிருந்த ஹை வோல்டேஜ் அந்த லைனை காணமே, என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் இது ஏதோ பிரம்மையாக இருக்கா இல்லை உண்மையாக இருக்கா என்னங்கிற அந்த ஷாக்லேருந்து என்னால் வெளியே வரும். மறுபடியும் நான் இங்கிருந்து வெளியே போய் அந்த ரோடு ஃபுல்லாக பார்க்குறேன். பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய முற்றிலுமான அந்த கம்பி ஹெச்டி லைன் அது அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. எங்கள் கையில் 10 காசு இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் செலவு பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. எங்கள் மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. நான் அது வரல யார்கிட்ட எதுவும் சொல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சர்வீஸில் நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். வெளியே இருந்த ஹெச்டி முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கிறது என்று அதை சொன்னவுடன் எல்லாம் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு எல்லாம் அங்கே சர்ச்சில் எல்லாம் எட்டி பார்த்தாங்க. பார்க்குறப்ப உண்மையாலுமே அங்கே இருந்த ஹெச்டி என்னாச்சுங்க, நம்மளால முடியாதது யாரால முடியுங்க? எங்களுடைய தாரக மந்திர வசனம் என்ன தெரியுங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற அந்த தாரக வசனம் மட்டும்தான். அதை வைத்து தான் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அதைத்தான் இன்னைக்கு கல்வெட்டுலையும் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. என்னடா இது ஆச்சரியமாக இருக்கு, ஐயா இதை எடுக்கிறதுக்கு உண்டான சோர்ஸே இல்லை, வீடு கட்டுறதுக்கான சோர்ஸே இல்லை நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கான வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் என்று அவர்கள் நம்பி அதற்கப்புறம் விசுவாசத்திலே வளர ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் அதற்கு பின்பதாக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த கட்டடம் எப்படி அது அழகாக கட்டி முடிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் ஜெபம் மட்டும்தான். ஜெபிக்க 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 அந்த கட்டடம் தரை மட்டத்திலிருந்து அது அழகாக வளர்ந்து 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 ஒரு முழு வீடாக மாறி மிக அழகாக அது கட்டி முடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இந்த இடத்துல இந்த சாட்சியை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாலிப காலத்திலே நாம் நம்முடைய வாழ்வில் எதுவுமே நடக்காது, எதுவுமே முடியாது, உன்னை எல்லாம் நாங்கள் எப்படி வளர்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோனோ எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகிற இந்த சூழ்நிலையில், வெறுமையாக மாற்றப்படுகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்தால், ஆண்டவர் உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற பொழுது, ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து எடுத்து செல்லுகிற பொழுது எந்த காரியமும் முடியாமல் போகாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் ஆகும். யார் உங்களை தள்ளி விட்டாலும் சரி, யார் உங்களை புறம் தள்ளி விட்டாலும் சரி, யார் உங்களை சேர்த்தலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கரத்தோடு ஆண்டவருடைய கரத்தை இணைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களோட கரத்தோடு ஆண்டவருடைய கரத்தை இணைத்து கொள்ளுங்கள். கட்டாயமாக நீங்கள் எடுக்கிற காரியம் அது வெற்றியாக மாறும் என்பதை நான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சாட்சி உள்ள இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வீட்டில் தான் இன்றைக்கும் நான் இருக்கிறேங்க. இல்லை, எவ்வளோ அழகான ஆண்டவர் பாருங்களேன். எங்களுக்கு வீடு இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டோம், ஒவ்வொரு பக்கமும் தெரிஞ்சோம், ஓடி அலைஞ்சோம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை ஒரு நாளும் வெட்கப்பட வைக்காத தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அழகாக சங்கீதம் 23 சொல்லுகிற வண்ணமாக, அவரது கோலும் அவரது தடியும்
என்னை தேற்றுகிறதாக இருக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, யாருடைய தலையங்க சொல்லுங்க? என்னுடைய தலையை சொல்லுங்க. என்னுடைய தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தி, இல்ல, ஆண்டவர் உங்களை அபிஷேகப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்னோடு இணைந்து இந்த பாடலை பாட எனக்கு உதவி செய்ய அன்பாய் நான் கேட்டுக்க. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கடவுள் கொடுத்த கிருபைகள், கடவுள் கொடுத்த நன்மைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பிரியமானவர்களே, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன். ஒரே நிமிஷம், என்னுடைய மனைவி இருக்காங்க, அவங்களையும் நான் கூப்பிட்டுக்கிறேன். அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க. என்னோடு இணைந்து அவங்களும் பாடினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க திருமதி ஜான்சி டேனியல், அவங்க இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடைய ஊழியத்தினுடைய எல்லா நிலையிலும் என்னுடைய தோளோடு தோல் இருந்து எனக்கு உதவி செய்கிற, வாங்க மேலே வாங்க வாங்க. ரைட். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹே மேல், எல்லோஹே மேல், எல்லோஹே உம்மை துதிப்பேன். எல்லோஹே மேல், எல்லோஹே மேல், எல்லோஹே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹே, எல்லோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். எல்லோஹே, எல்லோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தேன். உடன்படிக்கை என்னோடு யாவையும் திரும்பத் தந்தேன். எல்லோஹே, எல்லோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். எல்லோஹே, எல்லோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, ஒருபோதும் வெட்கப்படுத்தாத என்னை ஒருபோதும் நம்மை கீழே தள்ளாத ஆண்டவர். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி.
வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற சிஎஸ்ஐ நல்மேய்ப்பர் ஆலயத்தின் சார்பாக எனது அன்பின் வாழ்த்துக்களை தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த பகுதியிலே என்னோடு இந்த ஐக்கியத்தில் உங்களோடு இணைந்து கலந்திருக்கிற அருமையான திரு இளையராஜா ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். மிஷன் டு த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், கண்ணொளியோர் கற்றோருக்கான அருட்பணி அப்படிங்கிற ஒரு மிஷனரி ஊழியம். அதிலே அவர்கள் இந்த சேலம் பகுதியிலே ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து நாங்களும் அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். கண் பார்வையற்ற மக்களோடு உங்களை போல எத்தனையோ விதமான பிள்ளைகள், கண் பார்வையற்ற பிள்ளைகள், உங்களோடு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு கண்ணாக இருந்து அந்த பணியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு படிப்பதற்கான ஒரு இடத்தை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண் தெரியாதவங்க எப்படி படிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரைலி மெத்தடில் அவங்க படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஒரு புக்கை நீங்கள் அந்த மிஷினுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த புக்கு ரீட் பண்ணி அவங்களுக்கு சொல்லும். அப்படிப்பட்டதான ஒரு கருவியை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த கருவியின் மூலமாக அநேக பிள்ளைகள் அந்த கல்வியை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக்கொள்ள அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை போன்று எத்தனையோ பிள்ளைகள் கண் பார்வையற்ற சூழ்நிலையில் அநேக காரியங்களை சாதித்து வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குறைவை வைத்திருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக மாற்ற ஆண்டவரால் முடியும். அவர்களுக்கு நாங்களும் ஒரு பெரிய உதவியாக இருந்து செயலாற்றி வருகிறோம். அந்த ஊழியத்தை சார்ந்த அருமையான ஊழியர் நம்மோடு இருக்கிற ஐயா அவரும் சேர்ந்து சேர்க்குறீங்களா? அந்த ஐயாவுக்கு அவர் இங்கே இருக்கார். அவர் தான் இந்த குழந்தைகளை, அந்த பிள்ளைகளை கையை பிடிச்சி கூட்டி, அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். இருந்தாலும் அந்த பணி வேண்டாம், இந்த பிள்ளைகளுக்கான பணியை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய பணியை அவர் விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இந்த மாணவர்களுக்காக மாணவர் ஊழியத்தை அவர் செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். மாணவருக்கான ஊழியத்தை அவர் செய்கிறார். திரு இளையராஜா ஐயா அவர்கள் அவருக்காக, ஒரு குடும்பத்திற்காக பிரத்யேகமாக இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபித்துக்கொள்ள நான் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் மாணவர்களாக, வாலிபர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்காக. ஆகவே தொடர்ந்து அந்த ஊழியம் வளரும். நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய ஊழியங்கள் வளரவும், இந்த இந்திய தேசத்திலே வருகின்ற நாட்கள் இந்தியாவிலே ஆண்டவர்
அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மையும் செய்யத்தக்கதான கிருபைகள் இந்த இந்தியாவின் மீது அது அசைவாடும்படியாக ஆண்டவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரும் மீதும் அது கிடைக்கப்பெற நீங்கள் ஜெபித்துக்கொள்ள அன்பாய் நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு இணைந்து நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஸ்தல போதகருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐயாவுடைய முயற்சி, அதே போல் எனது அன்புக்குரிய ஐயா நலன்குமார் ஐயா காண ரொம்ப பிஸியாக இருப்பாராட்டிருக்கு. ஐயாவுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவர் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாம் எங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள். மே காட் bless you all. Thank you.